இப்போ எப்படி இதில் மொபைல் நம்பர் சிஇசியில் மாற்றுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரிஜிஸ்டர் சிஇசி ஜிஓவின் டாட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். மை அக்கௌண்ட்டில் உங்கள் பழைய சிஇசி ஐடி போடணும். மெயின் ஐடி யார் பேரில் இருக்கோ அவங்களோட ஐடி போடணும். அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து கேப்ஷா கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா ஆதார் பேஜுக்கு போயிட்டு ஓடிபி ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். நீங்கள் யார் பேரில் ஐடி இருக்கோ அவங்க ஒரு டைம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் இது நம்ம மாற்ற முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி அப்டேட்னு இருக்கும். அந்த கேஒய்சி அப்டேட்டில் போயிட்டு கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸில் போனீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் கேட்கும். யார் பேரில் ஐடி கிரியேட் ஆகிருக்கோ அவங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணணும் நீங்கள். அதுக்கப்புறம் அந்த ஆதாரோட லிங்காக இருக்கிற நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். இது முடிஞ்சதுக்கப்புறம் புதுசாக யாருக்கு மாற்றணுமோ அவங்க மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா அப்டேட் உடனே ஆயிக்கும். இதுதான் ப்ராசஸ்ஸுங்க மொபைல் நம்பர் மாற்றுறதுக்கு. யார் பேரில் ஐடி ஃபஸ்ட் ஐடி யார் பேரில் கிரியேட் ஆச்சோ அவங்க கண்டிப்பாக வேணும், ரேக வைக்கணும், அவங்க ஆதார் நம்பர் கொடுத்து ஓடிபி வாங்கணும். இந்த ப்ராசஸ் நான் போட்டிருக்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.